ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரதம அமைச்சரவை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வீடியோவை போட்டிருப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரதமரை பற்றி பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், பிரதமரை பற்றி எந்தெந்த ஆர்டிகல் சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் 74லேருந்து ஆர்டிகல் 78 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரதமரை பற்றி சொல்லுது. ஓகேவா? சரி, பிரதமரை பற்றி ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம், ஒரு அறிமுகம். ஓகேவா? அதில் பாருங்கள், இந்திய அரசாங்கத்தின் தலைவர். அப்போ இந்திய அரசின் தலைவர்னு கேட்டால் பிரசிடெண்ட் வந்துடுவார். ஓகேவா? அதே மாதிரி உண்மையான அதிகார தலைவர்னால் பிரதமர். அதுவே பெயரளவு தலைவராக சொல்லுவார் யாருன்னா அதுவும் பிரசிடெண்ட். ஓகே, அடுத்து பாருங்கள், கேபினட்டின் தலைவர் யார்? பிரதமர். அடுத்தது மக்களவையின் பெரும்பான்மை கட்சி தலைவர். ஏன் இந்த பாயிண்ட் சொல்கிறாங்க? மக்களவையில் பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அவங்களில் ஒருத்தர் தான் பிரதம அமைச்சராக தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? அதை தான் இப்படி சொல்கிறாங்க. அப்போ இதுவும் கரெக்ட். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், நாடாளுமன்றத்தின் தலைவர். நாடாளுமன்றத்துனா என்ன? பார்லிமெண்ட்டு. பார்லிமெண்ட்டுனா 3 பிரிவுன்னு சொன்னோமா? ஒன்று என்னது? லோக்சபா, எல்எஸ். அடுத்தது ராஜ்யசபா. அடுத்தது பிரசிடெண்ட். இதெல்லாம் சேர்ந்து தான் நாடாளுமன்றம், பார்லிமெண்ட். ஓகேவா? இதுக்கெல்லாம் தலைவர் யார் அப்படின்னா பிரதமர். அதை தான் இப்படி இந்த இடத்துல நாடாளுமன்ற தலைவர்னு காமனாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், ஆர்டிகல் 74 என்ன சொல்லுது? குடியரசுத் தலைவர் தனக்கு ஆலோசனை உதவி புரிய பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையை நியமிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அமைச்சரவையின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் செயல்படுவார். ஏன்னா குடியரசுத் தலைவர் அவரே செயல்பட மாட்டார். ஒரு சில விஷயத்துக்கு அவரே செயல்படுவார். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சரவை என்ன சொல்லுதோ அதுக்கு கட்டுப்பட்டு தான் அவர் நடப்பார். ஓகேவா? அதை தான் ஆர்டிகல் 74 சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், ஆர்டிகல் 75. இந்த 75 நம்ம தனியாகவே ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 75 1, 75 1A, 75 2, 3, 4, 5, 6 லைனாக அப்படியே ஒரு ஷார்ட்ஸாகவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை அந்த வீடியோ கூட போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, 75 காமனாக சொல்லணும் அப்படின்னா பிரதமர் குடியரசுத் தலைவரால் நியமனம். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், 76 இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை பற்றி சொல்கிறது 76. ஓகேவா? அடுத்து பாருங்கள், 77 மத்திய அரசாங்கத்தின் அலுவல் நடைமுறைகள் எல்லாமே குடியரசுத் தலைவர் பேரில் தான் நடக்குது. அதை சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 77. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், ஆர்டிக்கல் 78 குடியரசுத் தலைவருக்கு தகவல் அளிப்பது பிரதமரின் கடமை. அப்படி இல்லைன்னா பிரதமரோட கடமையை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 78. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், இப்போ இது வரைக்கும் ஓகேவா? இப்போ அப்படியே இதிலருந்தே பாருங்கள், ஆர்டிக்கல் 74. ஓகேவா? 74 என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவர் தனக்கு ஆலோசனை உதவி புரிய பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை. ஓகேவா? சரி, இதே மாதிரி 74 + ஒரு 89 போட்டிங்க அப்படின்னா 163 வரும். ஓகேவா? அப்போ ஆர்டிக்கல் 163 என்ன சொல்லுது அப்படின்னா ஆளுநர் தனக்கு ஆலோசனை உதவி புரிய. ஓகேவா? ஆளுநர் தனக்கு ஆலோசனை உதவி புரிய இங்கே பிரதமர் வருதா, அங்கே சிஎம் வரும். முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை குழுவை நியமிக்கிறார். ஓகேவா? இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம், ஆர்டிக்கல் 75 என்ன சொல்லுது? பிரதமர் குடியரசுத் தலைவரால் நியமனம். 75 ஒரு 89 சொன்னோமா? கூட்டினீங்கன்னா 164 வருமா? ஓகே, அப்போ 164 ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது சிஎம் முதலமைச்சர், இந்த இடத்துல பிஎம்ன்றத சிஎம்னு மாற்றிக்கணும். சிஎம் குடியரசுத் தலைவரால் நியமனம் இருக்கா, இங்கே ஆளுநர் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஆளுநரால் நியமனம். ஓகேவா? அடுத்த ஆர்டிக்கல் பாருங்கள்,
ஆர்டிகல் 76 அட்டார்னி ஜெனரலை பற்றி சொல்லுது. ஓகேவா? அப்போ 76 + 89 போட்டிங்க அப்படின்னா 165. 165 யாரை பற்றி சொல்லும்? அட்வொகேட் ஜெனரலை பற்றி சொல்லும். ஓகேவா? அட்வொகேட் ஜெனரலை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 165. ஓகே, அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் 77. ஓகேவா? ஆர்டிகல் 77 என்ன சொல்லுது அப்படின்னா, மத்திய அரசாங்கத்தின் அலுவல் நடைமுறை அனைத்தும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே நடக்கிறது. ஓகேவா? இதுவே நம்ம வந்து ஸ்டேட்டுக்கு பார்க்கணும் அப்படின்னா 77 கூட ஒரு 89 ஆட் பண்ண சொன்னேன். ஓகேவா? அப்போ என்ன வரும்? 166 வருமா? அப்போ ஆர்டிகல் 166 என்ன சொல்லுது அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க, 166 என்ன சொல்லுது அப்படின்னா, மாநில அரசாங்கத்தின் அலுவல் நடைமுறைகள் எல்லாமே ஆளுநர், இங்கே குடியரசுத் தலைவர் இருக்கும், அங்கே ஆளுநர் வந்துடும். ஓகேவா? ஆளுநரின் பெயராலேயே நடக்கிறது அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் 166. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள் பிரதமரின் கடமைகள். ஓகேவா? அது வந்து ஆர்டிகல் 78. 78 கூட ஒரு 89 கூட்டணும் அப்படின்னா என்ன வரும்? 167. அப்போ ஆர்டிகல் 167 அப்படின்னா முதலமைச்சரின் கடமைகள். ஓகேவா? முதலமைச்சரின் கடமைகள் அதை பற்றி சொல்கிறது. ஓகேவா? சரி, ஓகே, அடுத்து போகலாம். பிரதமரின் நியமனம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிரதமரின் நியமனம். அரசியலமைப்பு சட்டத்தில் பிரதமரின் நியமன முறை பற்றி எங்கும் குறிப்பிடப்படவில்லை. ஓகேவா? எதை பற்றியும் சொல்லலை. ஓகேவா? பிரதமரோட நியமனம், பிரதமரை இப்படி தான் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே சொல்ல கிடையாது. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் 75. ஆர்டிகல் 75 படி பிரதம மந்திரி குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுகிறார். இது காமனாக எல்லாத்துக்கும் தெரியும், இப்போ தான் பார்த்தோம். அடுத்தது பாருங்கள் பாராளுமன்ற. ஓகேவா? பாராளுமன்ற அரசாங்க மரபுப்படி. ஓகேவா? மக்களவை தேர்தலில் அதிக இடங்கள் வெற்றி பெற்ற கட்சியின் தலைவரை பிரதமராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இதை சொல்கிற ஆர்டிகல் என்ன அப்படின்னா 75ல் 1. ஓகேவா? அதுவும் 75ல் 1 தான். கீழே ஒரு ஆர்டிகல் இருக்கும் பாருங்கள், மக்களவையின் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரை பிரதமராக குடியரசுத் தலைவர் நியமிப்பார். ரெண்டு ஒரே சென்டென்ஸ் தான். ஆர்டிகல் 75ல் 1. சரி, அடுத்து பாருங்கள், நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உறுப்பினராக அல்லாத ஒரு நபரை பிரதமராக நியமிக்கலாம். ஆனால் அவர் பதவியேற்ற நாளிலிருந்து 6 மாத காலத்திற்குள் ஏதேனும் ஒரு அவை உறுப்பினராக ஆக வேண்டும். ஓகேவா? அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் 75ல் 5. ஓகேவா? சரி, இதை பாருங்கள். நாடாளுமன்றத்தில் இப்போ வந்து அவர் வந்து உறுப்பினராக இல்லை. நாடாளுமன்றம்னா ஒன்று ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கணும், இல்லை அப்படின்னா லோக்சபா உறுப்பினராக இருக்கணும். இந்த ரெண்டுலேயுமே அவர் வந்து உறுப்பினரே இல்லை. ஓகேவா? இந்த ரெண்டு அவையிலுமே அவர் வந்து உறுப்பினரே கிடையாது. ஆனால் அவர் வந்து இப்போ வந்து பிரதமராக பிஎம்மாக வந்து தேர்வு பண்ணிட்டாங்க. ஓகே, பிரதமராக தேர்வு பண்ணிட்டாங்க. அப்போ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா 6 மாதம் காலத்துக்குள்ளே, ஓகேவா, 6 மாதத்துக்குள்ளே தன்னோட பெரும்பான்மையை வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரூவ் பண்ணணும். அதாவது பெரும்பான்மை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது 1 மாதம். ஓகேவா? அவரோட பெரும்பான்மையை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறது 1 மாதம். இந்த 6 மாதன்றது என்ன அப்படின்னா 2 அவையில், ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க, 2 அவையிலையும், அதாவது லோக்சபா இல்லை ராஜ்யசபா, ஏதாவது ஒரு அவையில் ஒரு உறுப்பினராக அவர் வந்து ஆயிருக்கணும். ஓகேவா? எத்தனை மாதம் காலத்துக்குள்ளே? 6 மாத காலத்துக்குள்ளே. இங்கே பாருங்கள், பாக்ஸ் கட்டியிருப்பேன். ஓகேவா? 6 மாதம், 6 மந்த். ஓகேவா? 6 மாத காலத்துக்குள்ளே ஏதாவது ஒரு அவையோட உறுப்பினராக அவர் ஆயிருக்கணும். அதே மாதிரி அவர் வந்து இப்போ 6 மாதம் காலத்துக்கு இருக்கலாம், ஏதாவது ஒரு உறுப்பினராக ஆகிடலாம். ஆனால் அவரோட எப்போ பதவியேற்றாரோ அப்பையிலிருந்து 1 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி தன்னோட பெரும்பான்மை வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? பெரும்பான்மை வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள்,
எஸ்பி ஆனந்த் விசஸ் ஹச்டி தேவகவுடா வழக்கில் 1997 இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெறவில்லை எனில் குடியரசுத் தலைவர் தன் விருப்ப அதிகாரத்தின்படி ஏதேனும் ஒரு நபரை தேர்வு செய்வார் பிரதமராக. ஓகேவா? இப்போ எந்த கட்சியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50% மேலே ஒரு 50% மேலே இல்லை, அதாவது அறுதி பெரும்பான்மையை வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பிரசிடெண்ட் இருக்காருல்ல, அவருக்கு வந்து தன் விருப்ப அதிகாரம்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அதை பயன்படுத்தி அவர் யாரை வேணாலும் அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இப்போ பிரதமராக வந்து நியமிப்பார். ஓகேவா? அதை தான் சொல்கிறாங்க இங்கே. அடுத்து பாருங்கள். நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் ஒரு அரசு கலைக்கப்பட்டிருந்தால் எதிர்க்கட்சி தலைவரை பிரதமராக நியமிக்கிறார். பாருங்கள், இப்போ ஆளுங்கட்சி இருக்குது. இப்போ ஆளுங்கட்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆளுங்கட்சி மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க. அப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அவருக்கு அகைன்ஸ்டாக வந்து ஆளுங்கட்சிக்கு உள்ளே இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து ஓட்டிங்லாம் போடணும். அப்படி போட்டால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இவர் மேலே ஏதாவது தப்பு இருந்தால் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து ஒரு பிரதமரை வந்து பதவி நீக்கம் பண்ணாங்க அப்படின்னா அப்போ பிரசிடெண்ட் என்ன பண்ணுவாருன்னா எதிர்க்கட்சி தலைவரை வந்து பிரதமராக நியமிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி, அடுத்து பாருங்கள். தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் ஓகேவா கூட்டணி அமைத்திருந்த கூட்டணி தலைவரை கூட அழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது தேர்தலுக்கு முன்னாடியும் சரி தேர்தலுக்கு பின்னாடியும் சரி கூட்டணி அமைத்திருந்த கூட்டணி தலைவரையும் இந்த மாதிரி அழைச்சி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள். ஓகேவா? அடுத்து பாருங்கள். அதாவது தற்காலிகமாக நியமிக்கப்படும் பிரதமர் 1 மாத காலத்திற்குள் அவர்களது பெரும்பான்மை மக்களவையில் நிரூபிக்க வேண்டும் சொல்லி 1980 டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? எது? டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். நான் தான் அந்த பாயிண்ட் முன்னையே சொல்லியிருப்பேன். ஏன்னா தற்காலிகமாக இப்போ யாராவது ஒருத்தர் பிரதமராக நியமிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து கம்பல்சரி வந்து 1 மாதத்துக்குள்ளே வந்து பெரும்பான்மையை ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். அரசியலமைப்பு. ஓகேவா? அரசியலமைப்பின்படி பிரதம மந்திரி பாராளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் உறுப்பினராக இருக்கலாம். பார்த்துக்கோங்க, பிரதம மந்திரின்றவங்க ஒன்று லோக்சபாவில் உறுப்பினராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ராஜ்யசபாவில் உறுப்பினராக இருக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். மக்களவையிலிருந்து மாநிலங்களவையிலிருந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 2 பேர்த்த கொடுத்துருக்காங்க. அது யார் அப்படின்னா இந்திரா காந்தி ஒன்று, தேவகவுடா ஒன்று. ஓகேவா? இந்திரா காந்தினா 1966 இந்திரா காந்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநிலங்களவையிலேருந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க பிரதமராக. 1996 பார்த்திங்க அப்படின்னா தேவகவுடாவை வந்து மாநிலங்களவையிலேருந்து பிரதமராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஓகேவா? இயர் பார்த்துக்கோங்க. 1966 அப்படின்னா இந்திரா காந்தி, 1996 அப்படின்னா தேவகவுடா. ஓகேவா? 2 பேருமே மாநிலங்களவையிலேருந்து தேர்ந்தெடுத்தாங்க. அம்பேத்கர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாருங்கள், இந்த கூற்றை பார்த்துக்கோங்க. அம்பேத்கர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்திய பிரதமர் வந்து அமெரிக்க அதிபருக்கு இணையானவர் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? இந்திய பிரதமர் வந்து யாருக்கு இணையானவங்க அப்படின்னா இந்திய பிரதமர் அமெரிக்க அதிபருக்கு இணையானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து பாருங்கள். குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவி ரெட்டி தனது விருப்ப உரிமையை பயன்படுத்தி 1979 முதன்முறையாக கூட்டணி தலைவர் சரண் சிங்கை பிரதமராக நியமித்தார். பார்த்துக்கோங்க, அவரோட தன் விருப்ப அதிகாரத்தை பயன்படுத்தி. ஓகேவா? தன் விருப்ப அதிகாரத்தை பயன்படுத்தி அப்போ வந்து கூட்டணி தலைவர் யார் இருந்திருப்பாங்கன்னா சரண் சிங் இருந்திருப்பாங்க. ஓகேவா? அந்த சரண் சிங்கை முறையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பிரதமராக வந்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. யார்? அப்போ இருந்த குடியரசுத் தலைவர் வந்து நீலம் சஞ்சீவி ரெட்டி அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஓகேவா? எந்த இயரில்? 1979. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். பிரதமர் உடனடியாக மரணிக்கும் போது, ஓகேவா, பிரதமர் உடனடியாக இறந்துட்டார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தனது சொந்த முடிவை எடுப்பார். ஓகேவா? இந்த மாதிரி தான் 1984 ராஜீவ்காந்தி வந்து டெத் ஆனப்போ பிரதமராக குடியரசுத் தலைவர் வந்து கியானி ஜெயில் சிங்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஓகேவா. ஜெயில் சிங் வந்து ராஜீவ்காந்தியை வந்து இந்த மாதிரி வந்து நியமிக்கிறார். ஓகேவா. இந்திரா காந்தி வந்து 1984 வந்து பார்த்திங்க அப்படின்னா இறந்துருவாங்க. ஓகேவா. அதை கண்டுபிடிக்க கூட ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு கூட ஒன்று போட்டிருந்தாங்க, அது நமக்கு வேணாம், இருந்தாலும் இதை பார்த்து வச்சுக்கோங்க. 1984 இந்திரா காந்தி வந்து இறந்துருவாங்க. ஸோ அவங்க பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜீவ்காந்தி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரதமராக வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா கியானி ஜெயில் சிங் வந்து அறிவிச்சிருவார். ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள், பிரதமர் ஆவதற்கான தகுதிகள். ஓகேவா. பிரதமர் ஆவதற்கான தகுதிகள் பாருங்கள். பிரதமர் பாராளுமன்ற அவைகளின் ஏதேனும் ஒன்று உறுப்பினராக இருக்கலாம். ஓகேவா. அதான் ஒன்று ராஜ்யசபா இல்லைன்னா லோக்சபா, இந்த ரெண்டில் எதில் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள், இந்திரா காந்தி தேவகவுடா நம்ம இப்போ தான் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஓகேவா. மன்மோகன் சிங்கும் பாருங்கள் 2004 வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருப்பார். ஓகேவா. முன்ன நம்ம மன்மோகன் சிங் பார்க்கல, இப்போ மன்மோகன் சிங் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. இந்திரா காந்தி வந்து 1966 மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருப்பார். தேவகவுடா 1996 வந்து மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கும்போது தேர்ந்தெடுத்திருப்பாங்க. நம்ம மன்மோகன் சிங் வந்து 2004. ஓகேவா. 3 வருஷத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்கள், இந்தியா பாருங்கள், இந்தியாவோட இந்த இது ஓகேவா கான்ஸ்டியூஷன் படி இந்தியா பிரதமர் கீழவை, மக்களவை, மேலவை, மாநிலங்களவையில் உறுப்பினராக இருக்கலாம். ஓகேவா. பார்த்துக்கோங்க, ஒன்று பிரதமர் வந்து மக்களவையிலையும், அதாவது லோக்சபா, இல்லை அப்படின்னா மாநிலங்களவை, ராஜ்யசபா, இது ரெண்டில் எதில் வேணால் உறுப்பினராக இருக்கலாம் இந்தியாவில். ஓகேவா. இதுவே யூஎஸ்ஏல யூகே இங்கிலாந்தில் யூகேல பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் கீழவையில் மட்டுமே உறுப்பினராக இருக்க வேண்டும். ஓகேவா. பிரதமர் கீழவைனா லோக்சபா. ஓகேவா. பிரதமர் வந்து லோக்சபாவில் மட்டும்தான் உறுப்பினராக இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட் எங்கே இருக்குன்னா பிரிட்டனில். ஓகேவா. நம்மக்கிட்ட கிடையாது, நம்மக்கிட்ட வந்து ரெண்டுலேயுமே இருக்கலாம். ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள், பிரதமர் என்பவர். ஓகேவா. பிரதமர் என்பவர் சமமானவர்களில், ஓகேவா, பிரதமர் என்பவர் சமமானவர்களின், அதாவது அமைச்சர்களில் முதன்மையானவர். ஓகேவா. அத்துடன் கேபினட் அமைச்சரவை குழு அமைப்பின் அடிப்படை தூணாகவும் உள்ளார் அப்படின்னு ஒரு சொல்லியிருப்பார். யார் அப்படின்னா மார்லே பிரபு. ஓகேவா. மார்லே பிரபு தான் சொல்லியிருப்பார். அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருக்காரு, அந்த பதவியும் பொறுப்பும் அப்பதவி இருக்கும் வரையிலும் ஒப்பிட முடியாத ஒன்றாகவும் தனி சிறப்புமிக்க அதிகார மையமாகவும் விளங்குகிறது. இந்த பாக்ஸ் அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகேவா. இந்த பிரதமரை பற்றி வந்துட்டாலே மார்லே பிரபு போட்டுருங்க. ஓகேவா. அதாவது அடிப்படை தூணாக உள்ளார்ன்ற வார்த்தை முக்கியம் இதில். ஓகேவா. இந்த அடிப்படை தூணாக உள்ளார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தனி சிறப்புமிக்க அதிகார மையமாகவும் விளங்குகிறது. ஓகேவா. அதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து யார் சொன்னாங்க அப்படின்னா மார்லே பிரபு. ஓகே, அடுத்து பாருங்கள், பதவி பிரமாணம். பதவி பிரமாணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் முன்னிலையில் பதவி பிரமாணம், அப்புறம் ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துக்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், உறுதிமொழியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைக்கு உண்மையான நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் தாங்குதல். ஓகேவா. அடுத்தது இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்த. ஓகே, அடுத்து பாருங்கள், தனது அலுவலக கடமையை, ஓகேவா, தனது அலுவலக கடமையை உண்மையாக நிறைவேற்றுதல். அடுத்தது சட்டத்திற்கு இணங்க அனைத்து விதமான மக்களுக்கும் தயவு, பாசம், தவறான விருப்பம் இல்லாமல் சரியானவற்றை செய்தல். ஓகேவா. சரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லி அவங்க வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்குவாங்க. சரி, அடுத்து பாருங்கள், பதவிக்காலத்தை பற்றி கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே சொல்லலை. ஓகேவா. கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் சொல்லலை. அடுத்தது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை பதவியில் இருப்பார். அதை நம்ம முன்னையே பார்த்துட்டோம். குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா பெரும்பான்மை இருக்கும் வரை. ஓகேவா. இது ரெண்டுமே சொல்லலாம். அடுத்து பாருங்கள், காமனாக பொதுவாக 5 வருஷம் பதவிக்காலம். ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள், மக்களவையில் பெரும்பான்மை ஆதரவு பெற்றிருக்கும் வரை பதவி நீக்கம் செய்ய முடியாது. இப்போ தானே சொன்னோம், மக்களவையில் பெரும்பான்மை இருக்க வரைக்கும் அவரை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா. அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை அந்த குடியரசுத் தலைவர் விரும்பும் வரைன்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள், மக்களவையில் பெரும்பான்மை இழந்து விட்டால்
பிரதம மந்திரி பதவி விலக வேண்டும், இல்லையெனில் குடியரசுத் தலைவரால் பதவி நீக்கம் செய்யப்படுவார். ஓகேவா, பார்த்துக்கோங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். மக்களவையில் பெரும்பான்மையை இழக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இருக்கலாம். சப்போஸ் மக்களவையில் பெரும்பான்மை இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பிரதமராக கண்டினியூ பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து பதவியிலேருந்து நீக்கிடுவார் அவங்கள. ஓகேவா, சரி, அந்த மாதிரி யாராக இருக்காங்களா அப்படின்னா அங்கே பாருங்கள், விபி சிங் 1990லையும் தேவகவுடா 1997லையும் மக்களவையில் தோற்கடிக்கப்பட்ட பின் பதவி விலகினார்கள். அதாவது பெரும்பான்மை, ஓகேவா, அந்த பெரும்பான்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா இழந்துட்டாங்க. ஓகேவா, பெரும்பான்மை வந்து இழந்துட்டாங்க. ஓகேவா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யார் யார் அப்படின்னா விபி சிங் 1990லையும் தேவகவுடா, ஓகேவா, தேவகவுடா வந்து பார்த்திங்கன்னா 1997லையும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து தோற்கடிச்சிட்டாங்க. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். தேவகவுடா வந்து 1996ல் மாநிலங்களவையில் உறுப்பினராக இருந்து பிரதமராக வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னு முன்னதான் நம்ம பார்த்தோம். 96ல் பிரதமராக நியமிக்கிறாங்க, 97ல் பதவி விலகிறார். ஓகேவா, சரி, அடுத்து பார்க்கலாம். ஊதியம் மற்றும் சம்பளம். ஓகேவா, அதாவது ஊதியம் மற்றும் படிகள். பிரதம மந்திரி மற்றும் அமைச்சர்களின் ஊதியத்தை நாடாளுமன்றம் நிர்ணயம் செய்கிறது. ஆமாம், பார்லிமெண்ட் தான் நிர்ணயம் பண்ணுது. ஓகேவா, இதெல்லாம் வந்து கூற்று காரணத்தில் வைப்பாங்க, தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா அசசன் ரீசனில் இப்போ ரொம்ப மோசமான லெவலில் வச்சுட்ருக்காங்க. ஓகேவா, அதை என்ன தான் பண்ணாலும் அதை வந்து கண்டே பிடிக்க முடியாத அளவு போயிட்டுருக்கு. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரி, அடுத்து பாருங்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய சம்பளத்தை பெறுகிறார். ஆமாம், அதான் எம்பி எம்எல்ஏ தானே, அவங்களுக்குரிய எம்பி எம்எல்சி அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, ராஜ்யசபா எம்பி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லோக்சபா எம்பி, அவங்களுக்குரிய சம்பளத்தை அவர் பெறுறார். ஓகே, அவங்களோட சேலரி பாருங்கள், 2,80,000. ஓகேவா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2018 டேட்டா. இப்போ எனக்கு எவ்வளோன்னு தெரில, தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா, இப்போ வந்து எனக்கு நிஜமாக எனக்கு இப்போ எவ்வளோன்னு தெரிலப்பா, தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து தாராளமாக சொல்லுங்கள். ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள். அதிகாரங்கள் மற்றும் பணிகள். ஓகேவா, அதிகாரங்கள் மற்றும் பணிகள். அவரோட அதிகாரங்கள் பணிகள் பாருங்கள். அமைச்சரவை தொடர்பானது, குடியரசுத் தலைவர் தொடர்பானவை, பார்லிமெண்ட் தொடர்பானது, இதர அதிகாரங்கள் மற்றும் பணிகள் நிறையா இருக்குது. ஓகேவா, இதில் வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், அமைச்சரவை தொடர்பானதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அமைச்சரவை தொடர்பானது யாருக்கு? பிரதமரால் பரிந்துரைக்கப்பட்ட நபர்களே அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமிப்பார். என்ன ஆர்டிகல் 75ல் 1 நம்ம முன்ன பார்த்தோமா, ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், 75ல் 1. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள். அமைச்சர்களின் துறைகளை மாற்றியமைக்கும் அதிகாரத்தை பிரதமர் கொண்டுள்ளார். கரெக்டு. இப்போ ஒரு அமைச்சர் ஒரு துறை வச்சுருக்காரு அப்படின்னா அதை வந்து வாங்கி வேற ஒரு அமைச்சர்கிட்ட கூட கொடுக்கலாம். அந்த அதிகாரம் வந்து பிரதமர்கிட்ட இருக்குது. ஓகேவா, அதை தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது ஒரு அமைச்சரை பதவி விலகுமாறு கோரவும் அவரை பற்றி பதவி நீக்கம் செய்யுமாறு குடியரசுத் தலைவருக்கு கேட்டுக்கொள்ளவும் செய்வார். கரெக்டு தான். இப்போ நமக்கு அகைன்ஸ்டாக வந்து யாராவது ஒருத்தர், இப்போ நம்ம பிரதமராக இருக்கோம் அப்படின்னா நமக்கு அகைன்ஸ்டாக யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட இருக்காங்க அப்படின்னா அவங்கள பதவி விலக வந்து செய்யலாம். குடியரசுத் தலைவர்கிட்ட போய் நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லலாம், அவர் ரொம்ப அகைன்ஸ்டாக இருக்கார், நீங்கள் வந்து அவர் வந்து பதவி விலக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா, ஏன்னா அவருக்கு அந்த பவர் இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்கள். அமைச்சரவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவார். ஆமாம், அமைச்சரவை கூட்டத்துக்கு அவர் தான் தலைமை தாங்குவார். அதன் முடிவுகளில் ஆதிக்கம் செலுத்துகிறார். கரெக்டு தான், அவர் தான் எல்லாமே வந்து இது பண்ணுவார். ஏன்னா அவர் தானே உண்மையான நிர்வாக தலைவர், பெயரளவு தலைவர் தானே பிரசிடெண்ட்டு. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள். அமைச்சரவை குழுவின் தலைவர் பிரதமர் ஆதலால் அவரின் பதவி விலகல் அல்லது மரணம் அமைச்சரவை களைவதற்கு வழிவகை செய்கிறது. கரெக்டு தான். இப்போ திடீர்னு பிரதமர் இருக்கார், பிஎம் இருக்கார், திடீர்னு அவர் வந்து மண்டையை போட்டார். ஓகேவா, திடீர்னு மண்டையை போட்டார், இல்லை திடீர்னு இறந்துட்டார், திடீர்னு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அமைச்சரவை களையிறதுக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா அது வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்த பிரதமர் யாருன்ட்டு போட்டி போட்டு அவனுக்குள்ளே சண்டை போட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்சியவே கிளச்சிக்குவானுங்க. ஓகேவா, அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் இப்படி சொல்கிறாங்க. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள். குடியரசுத் தலைவர் தொடர்பானவை. ஓகேவா, இப்போ நம்ம வந்து அமைச்சரவை தொடர்பானவை பார்த்தாச்சு. அடுத்து குடியரசுத் தலைவர் சம்மந்தப்பட்டது பாருங்கள். குடியரசுத் தலைவர் தொடர்பானவை இதில் என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறார். அதாவது பிரதமர் நடுவில் இருப்பார். ஓகேவா, இங்கே வந்து பிரசிடெண்ட்,
இங்கே வந்து அமைச்சரவை. இந்த அமைச்சரவை என்ன சொன்னாலும் பிரதமர்கிட்ட சொல்லுவாங்க. பிரசிடெண்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் பிரதமர்கிட்ட பேசுவார். ஓகேவா? இங்கே என்ன சொல்கிறாங்களோ பிரதமர் அதை வந்து அமைச்சர்கிட்ட வந்து சொல்லுவார். ஓகேவா? அதாவது அமைச்சரவை என்ன வந்து சொன்னாலும் பிரதமர் வந்து பிரசிடெண்ட் கிட்ட வந்து அதை கொண்டு போவார். பிரசிடெண்ட்டும் அமைச்சரவை பற்றி ஏதாவது சொன்னால் பிரதமர் வந்து அதை இங்கே கொண்டுட்டு வருவார். ஓகேவா? அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கும் இடையில பாலமாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். இந்திய தலைமை வழக்கறிஞர் மற்றும் மத்திய பொது பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், தேர்தல் ஆணையம், நிதி ஆணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இவர்களின் நியமனம் தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குகிறார். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்திய தலைமை வழக்கறிஞர், அட்டார்னி ஜென்ரல். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி அன்றைக்கே பார்த்தோம் 76 அட்டார்னி ஜென்ரலை பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள். அடுத்தது மத்திய பொது பணியாளர் தேர்வாணையம், அவங்களோட நியமனம் மற்றும் உறுப்பினர்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 316. அதுவும் நம்ம அன்றைக்கி வீடியோ ஷார்ட்ஸில் பார்த்துருப்போம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், தேர்தல் ஆணைய தலைவர்கள் ஆர்டிக்கல் 324 பார்த்தோம். ஓகேவா? அடுத்தது நிதி ஆணைய தலைவர்கள், நிதி ஆணையம் நம்ம பார்த்தோம் 218 பார்த்தோம், 280 பார்த்தோம். 280ல் 3 கூட பார்த்துருப்போம், குடியரசுத் தலைவர் பார்க்கும்போது பார்த்துருப்போம். அது வந்து நிதி ஆணையத்தோட பணிகளை பற்றி சொல்லும். ஓகேவா? சரி, அடுத்தது இவங்க எல்லாத்தோட உறுப்பினர் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் போய் பிரசிடெண்ட்டை போய் சொல்லுவார். இவங்களை வந்து நம்ம வந்து இந்த நிதி ஆணையத்தோட உறுப்பினராக வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடெண்ட் கிட்ட போய் ஆலோசனை பண்ணுவார். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், பார்லிமெண்ட் தொடர்பானது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்லிமெண்ட் தொடர்பானவை. பாராளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டவோ அல்லது ஒத்தி வைக்கவோ குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குவார். ஆமாம், பார்லிமெண்ட்டில் இப்போ ஏதாவது ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா இது இன்றைக்கி வேணாம், இது நாளைக்கு வச்சுக்கலாம், இல்லை நாளைக்கு வேணாம், இது இப்போயே வைக்கலாம், அர்ஜென்ட்டாக கூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் வந்து பிரசிடெண்ட்டை சொல்லுவார். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது மக்களவை கலைத்திட குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைப்பார். இப்போ மக்களவையில் ரொம்ப எதாவது சவுண்டு இந்த மாதிரிலாம் எதாவது இருந்துச்சு அப்படின்னா உடனே மக்களவை வந்து கிளச்சிடலாம், ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவார். ஓகேவா? சரி, அதில் வந்து பாருங்கள், அதாவது மக்களவை சவுண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா அமளியில் ஈடுபடுறது. ஓகேவா? சவுண்டுனா சத்தம் போடுறாங்க, கத்துறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அந்த அமளியில் ஈடுபடுவாங்கள்ல, கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பிரசிடெண்ட் கிட்ட சொல்லி இந்த மாதிரி வந்து கலைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது. சரி, அடுத்து பாருங்கள், அரசின் கொள்கைகளை விவரிப்பார். இது கரெக்ட். அடுத்து பாருங்கள், இதர அதிகாரங்களில் அவருக்கு நிறையா இருக்குது. ஓகே, அதாவது திட்டக்குழுவின் தலைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரதமர் தான். அதான் இப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா நித்தி ஆயோக்னு மாற்றிட்டாங்கல்ல, 2005 ஜனவரி 1. அதான் பேரை வந்து நிதி ஆயோக்னு மாற்றிருப்பாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், தேசிய வளர்ச்சி குழு, தேசிய ஒருங்கிணைந்த குழு, மாநிலங்களுக்கு இடையான குழு, தேசிய நீர் வளங்களுக்கான குழு போன்றவற்றின் தலைவரும் பிரதமர். ஓகேவா? அதே மாதிரி அந்த நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அந்த தமிழில் வந்து இயற்கை பேரிடர், அதுக்கும் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பிஎம் தான் வருவார். ஓகேவா? பார்த்து வச்சுக்கோங்க, அதுக்கும் தலைவர் வந்து பிஎம் தான். இது எல்லாத்துக்குமே வந்து அப்புறம் அந்த சயின்ஸை பற்றி சொல்கிற அந்த அறிவியல் தேசிய குழுலாம் வரும்ல, அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான். ஓகேவா? தலைவர். சரி, அடுத்து பாருங்கள், இந்தியாவின் அயலுறவு கொள்கைகளை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு. ஓகேவா? அயலுறவு கொள்கைன்னு வந்தாலே நீங்கள் பிரதமர் கண்ணை மூட்டை அடிச்சிடலாம். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ இருக்க மோடிஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆனாவுனா வெளிநாட்டுக்கு சுற்றிடுறாரு. ஓகேவா? சரி, அவர் எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. அடுத்தது மத்திய அரசாங்கத்தின் முதன்மை செய்தி தொடர்பாளர் யார் அப்படின்னா பிரதமர் தான். ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள், அரசியல் சார்ந்த அணுகுமுறைகளில், அதாவது அவசர காலங்களில் நெருக்கடி மேலாளரும் அவர் தான். ஓகே, அடுத்து பாருங்கள், வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து ஓகேவா மக்களின் பல்வேறு மனுக்களை அவர் பெறுகிறார். ஆமாம், இந்தியாவுக்குள்ளே 28 மாநிலம் இருக்குது அப்படின்னா 28 மாநிலத்துலேயுமே எங்கே போனாலும் அந்த மனுவுக்கு வந்து அவர் வந்து தீர்வு வழங்கலாம். அதோட ரைட்ஸ் அவருக்கு இருக்குது. ஏன்னா ஹோல் இந்தியாவுக்கு அவர் தானே பிரைம் மினிஸ்டர், அவர் தானே பிரதம அமைச்சர், முதன்மை அமைச்சர், அதனால் அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. அடுத்தது அரசியல் மற்றும் அதிகாரங்களில் இவரே அந்த கட்சியின் தலைவராவார். ஆமாம், கரெக்டு தான். ஓகேவா? சரி, அடுத்து பார்க்கலாம், இவரோட பங்களிப்பு, அதாவது இவரை பற்றி யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க, விமர்சனங்கள். ஓகேவா? இவரை பற்றி யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லார்டு மார்லி. ஓகேவா? லார்டு மார்லி இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பிரதம அமைச்சரவை கட்டமைப்பின் மூலக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? இதெல்லாம் லட்சுமிகாந்தில் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. திடீர்னு இடையில வந்து ஒரு கொஸ்டினை சொறி விட்டானா நம்மளுக்கு வந்து ஆப் அடித்த மாதிரி அந்த இடத்துல மைண்டே வேலை செய்யாது. ஓகேவா? அதனால் இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? மார்லின்னு வந்ததுன்னா இந்த இடத்துல வந்து கட்டமைப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகேவா. மாறிலின்னு வந்ததுன்னா கட்டமைப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்கள், சர் வில்லியம், ஓகேவா, சர் வில்லியம் வெர்னர் ஹார்கோர்ட், ஓகேவா, ஹார்கோர்ட். அது பாருங்கள், இரவு நேரங்களில் நட்சத்திரங்களுக்கு இடையே நிலவுபோல் பிரதம மந்திரி ஜொலிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. சர் வில்லியம் வெர்னர் ஹார்கோர்ட் அப்படின்ற ஒரு இரவு நேரங்களில் நட்சத்திரங்களிடையே நிலவு போல் ஜொலிக்கிறார் அப்படின்னு சொல்கிறது வந்து சர் வில்லியம் வெர்னர் ஹார்கோர்ட். ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள், சர் ஐவர் ஜென்னிங்ஸ். ஓகேவா. சர் ஐவர் ஜென்னிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காருன்னா, கோள்கள் சூரியனை சுற்றுவது போல அமைச்சரவையை பிரதம மந்திரி சுற்றுகின்றன. பிரதம மந்திரி அரசியலமைப்பின் மூலக்கல். ஓகேவா, அதையும் சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் எல்லா வழிகளும் பிரதமரை நோக்கிய பயணிக்கிறது. ஓகேவா. இங்கே பாருங்கள், சர் ஐவர் ஜென்னிங்ஸா, ஓகேவா, இதை பாருங்கள், அதாவது பிரதமரை நோக்கிய பயணிக்கும் இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, சர்ன்னு பயணிக்கணும். ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று சொல்கிறோம் பாருங்கள், கோள்கள் சூரியனை சுற்றுவது போல் அமைச்சரவை பிரதம மந்திரியை சுற்றுகின்றன. சர்ன்னு சுற்றணும். ஓகேவா. சர் ஐவர் ஜென்னிங், சர்ன்னு சுற்றணும். ஓகேவா, இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, சுற்றணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்கள், ஹச்ஜே லாஸ்கி. ஓகேவா, ஹச்ஜே லாஸ்கி. இவர் என்னன்னா, இந்திய அரசாங்கம் எனும் இயந்திரம் செயல்பட, ஓகேவா, முக்கிய அச்சாக பிரதமர் திகழ்கிறார். ஓகேவா, முக்கிய அச்சாக பிரதமர் திகழ்கிறார். ஹச்ஜே லாஸ்கி. ஓகேவா, இயந்திரம் செயல்பட, ஓகேவா, இயந்திரம் செயல்பட முக்கிய அச்சு. ஓகேவா, லாஸ்கின்னு வந்தால் அச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே, சரி, அடுத்து பாருங்கள், ஹச்ஆர்ஜி கிரீவ்ஸ். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரசாங்கம் ஒரு நாட்டுக்கு தலைமையாக இருக்கிறது. அரசாங்கத்திற்கு தலைவராக பிரதம மந்திரி விளங்குகிறார். பார்த்துக்கோங்க, அரசாங்கம் ஒரு நாட்டுக்கு தலைமையாக இருக்கிறது. ஹச்ஆர்ஜி கிரீவ்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள், அரசாங்கம் ஒரு நாட்டுக்கு தலைமையாக இருக்கிறது. ஓகேவா, நாட்டுக்கு தலைமைன்னு வந்தால் கிரீவ்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா, கிரீவ்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டுக்கு தலைமை. இப்போ நம்ம இந்தியா மேப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்தியா மேப்பு இப்படி இருக்குன்னு ஏதோ சும்மா வரைகிறேன், நம்ம பார்த்து வச்சுக்கோங்க நீங்கள். ஓகேவா, இந்த மாதிரி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஜம்மு காஷ்மீர் இருக்கா, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய மலையாக தான் இருக்கும். ஓகேவா, மலைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கிரி. ஓகேவா, அப்போ அந்த நாட்டுக்கு தலைமையாக இருக்கிறது அந்த கிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க, கிரினா மலை. ஓகேவா, அப்போ நாட்டுக்கு தலைமையாக இருக்கிறதுன்னு வந்துட்டா கிரினா மலை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்கள், முன்ரோ என்ன சொல்லியிருக்காரு, கப்பலின் மாலுமி. ஓகேவா, கப்பலின் மாலுமியாக, அரசு எனும் கப்பலின் மாலுமியாக விளங்குகிறார். இங்கே பாருங்கள், அரசு எனும் கப்பலின் மாலுமி. இங்கே பாருங்கள், கப்பலின் மாலுமி அப்படின்னா முன்ரோ. ஓகேவா, முன்ரோ. ஓகேவா, கப்பலின் மாலுமினா முன்ரோ. அதுவே கப்பலின் சக்கரத்தை திசை மாற்றும் மாலுமி அப்படின்னு வந்துட்டா ராம்சே மியூர். ஓகேவா, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வெறும் கப்பலின் மாலுமி வந்துட்டா, ஓகேவா, வெறும் கப்பலின் மாலுமி அப்படின்னு வந்துட்டா முன்ரோ. ஓகேவா, அதுவே கப்பலின் திசை மாற்றும் சக்கரத்தின் மாலுமி பெரிய வார்த்தை. ஓகேவா, பெரிய வார்த்தை. ராம்சே மியூர்ன்றது அதிகலற்று. ஓகேவா, பெரிய வார்த்தை வந்தால் பெரிய பேர், சின்ன வார்த்தை கப்பலின் மாலுமி சின்ன வார்த்தை, அப்போ முன்ரோ. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, கப்பலின் திசை மாற்றும் சக்கரத்தின் மாலுமின்றது பெரிய வார்த்தை, அப்போ ராம்சே மியூர். ஓகேவா, அடுத்து பாருங்கள், கப்பலின் மாலுமி இது சின்ன வார்த்தை தான், அப்போ முன்ரோ. 3 எழுத்தில் முடிஞ்சு போச்சு. ஓகேவா, இதுக்கு நாட்டுக்கு தலைமைனா மலை வந்து முன்னாடி இருக்கும் நாட்டுக்கு, அப்போ மலையோட இன்னொரு பேர் கிரி, அப்போ ஹச்ஆர்ஜி கிரீவ்ஸ். ஓகேவா, இந்த கிரீவ்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்கள், கிராஸ்மேன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, போருக்கு பிந்தைய சகாப்தம் அமைச்சரவை அரசாங்கத்தை பிரதம அரசாங்கமாக மாற்றியது அப்படின்ட்டுருக்காங்க. கிராஸ்மேன். ஓகேவா, கிராஸ்மேன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒன்று ஷார்ட்கட் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்படி அப்படின்னா, இங்கே மேன் தானே. ஓகேவா, நீங்கள் வந்து அந்த மேன் விசஸ் வைல்டுன்னு ஒன்று
டிஸ்கவரி சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாவம், அவனோட சகாப்தம் ஒரு பெரிய சகாப்தம். அவன் எங்கெங்கேயோ போய் அவனை காட்டுக்குள்ளே விட்டுருவாங்க. அவன் தப்பிச்சு போராடி ஒரு மனுஷனை தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அவனுக்கு போதும் ஆகிடும். அது அவனுக்கு ஒரு பெரிய சகாப்தம். ஓகேவா? இப்போ கிராஸ் மேன் அப்படின்னு வந்துட்டா போருக்கு பிந்தைய சகாப்தம். இந்த சகாப்தம்ன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மேன் வந்துட்டா. சரி, அடுத்து பாருங்கள், ஹம்ப்ரி பெர்கலி அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஓகேவா, பார்லிமெண்ட் நடைமுறையில் இறையாண்மை கொண்டதல்ல. ஓகேவா? ஹம்ப்ரி பெர்கலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இறையாண்மை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஹம்ப்ரி பெர்கலி. ஓகேவா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இறையாண்மை பற்றி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இது இன்னொரு தடவை பார்த்துடலாம், ஏன்னா இது குழப்பிக்கிட்டே இருக்கும். பாருங்கள். ஓகேவா? லார்டு மார்லி. ஓகேவா? மார்லின்னு வந்தால் கட்டமைப்புன்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். சர் வில்லியம் வெர்னர் ஹார்கோட். ஓகேவா? சர் வில்லியம் வெர்னர் ஹார்கோட். இது வந்தால் இரவு நிலையில் நட்சத்திரங்கள் மாதிரி நிலவு போல் சொல்லிக்கிறார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்தது சர் ஐவர் ஜென்னிங்ஸ். சர்ன்னு கோள்கள் சூரியனை சுற்றி வருது. ஓகேவா? அந்த மாதிரி அமைச்சரவையை பிரதம மந்திரி சுற்றி வருகிறார்கள் சர்ன்னு. இங்கேயும் சர்ரு வரும், ஆனால் அதனால தான் உங்களுக்கு இதை படிச்சுக்க சொல்கிறேன். ஓகேவா? இரவு நேரங்கள் நட்சத்திரங்களுக்கிடையே ஜொலிக்கிறார்னு வருது. ஓகேவா? இந்த சர் வந்தால் சர் வில்லியம் வந்தால் ஜொலிக்கிறார் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சர் ஐவர் ஜென்னிங். சர்ன்னு கோள்கள் சூரியனை சுற்றுவது போல் பிரதம அமைச்சரவை பிரதம மந்திரியை சுற்றுகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஹச்ஜே லாஸ்கி. ஓகேவா? லாஸ்கி பார்த்திங்கன்னா இயந்திரம் லாஸ் ஆகிடுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஹச்ஆர்ஜி கிரீவ்ஸு. கிரினா மலை, அப்போ நாட்டுக்கு தலைமையாக இருக்குது, அதை சொன்னோம். அடுத்து முன்ரோனா வெறும் கப்பலின் மாலுமின்னு வந்துட்டால் முன்ரோ. இங்கே கம்மியான வார்த்தை தான் இருக்கும், இங்கேயும் 3 எழுத்து தான் இருக்கும். இங்கே ராம்சேமியூர், அப்போ இங்கே அதிக வார்த்தை இருக்கும். அரசு எனும் கப்பலின் திசை மாற்றும் மாலுமி, அது பெரிய வார்த்தை, அப்போ ராம்சேமியூர். அடுத்து பாருங்கள், கிராஸ்மேன். இங்கே மேனு சொசைட்டியில் ஒரு பெரிய சகாப்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? அடுத்தது ஹம்ப்ரி பெர்கலி வந்துட்டால் இறையாண்மைன்ற வார்த்தை வந்திருக்கும். ஓகேவா? இறையாண்மை அப்படின்ற வார்த்தை வந்திருக்கும், அதை பார்த்துக்கோங்க, இறையாண்மை. சரி, அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவருடனான உறவு நிலை. ஓகேவா? இதை பார்க்கலாம். குடியரசுத் தலைவருடனான உறவு நிலை. ஆர்டிகல் 74. அமைச்சர்களுடன் இணைந்து குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குகிறார். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், ஆர்டிகல் 75. பிரதமர் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுகிறார், மேலும் அவரின் ஆலோசனை பெயரை பிற அமைச்சர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அதுவும் 75 தான். ஓகேவா? அதே மாதிரி அமைச்சரவையானது மக்களுக்கு கூட்டு பொறுப்புடையது. இது நம்ம பார்த்துருக்கோம். 75ல் சப் கிளாஸில் 3 வரும். ஓகேவா? அந்த கூட்டுன்ற வார்த்தைக்கு 3 எழுத்து இருக்கும், அதனால் 3ன்னு நம்ம ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்போம். ஓகேவா? 75ல் 3. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், ஆர்டிகல் 78 பிரதமரோட கடமையை பற்றி பார்த்தோமா, அதை தான் இங்கே சொல்லியிருக்கான். மத்திய நிர்வாகங்கள் பிற விவகாரங்கள் தொடர்பான சட்டமன்றம் பிரதமரின் மொழிவுகள் தொடர்பான மொழிவுகள் அடுத்து போன்றவற்றை குடியரசுத் தலைவருடன் கொண்டு செல்வதற்கு தொடர்பு கொள்வதற்கான பிரதமரின் கடமைகள். ஓகேவா? பிரதமரின் கடமைகளை தான் இவ்வளோ தூரம் எழுதி கொடுத்துருக்கோம். ஓகேவா? நீங்கள் பிரதமரின் கடமைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆர்டிகல் 78. அடுத்து பாருங்கள், முதலமைச்சராக இருந்து பிரதமர் ஆனவங்க மொரார்ஜி தேசாய். ஓகேவா? 1952 56 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பம்பாய் முதல்வர். ஓகேவா? முதன் முறையாக காங்கிரஸ் அல்லாத பிரதமர் யார் அப்படின்னா இவர் தான். இந்த கொஸ்டின் நிறையா டைம் கேட்டுட்ருக்கான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சரண் சிங். பிரிக்கப்படாத உத்தரப்பிரதேசத்தின் முதல்வர் 1967 68 வரைக்கும். விபி சிங் பாருங்கள், உத்தரப்பிரதேசத்தின் முதல்வர் 1989. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், பிவி நரசிம்மராவ். ஆந்திர பிரதேசத்தோட முதல்வர் 1971 73 வரைக்கும். ஓகேவா? தென்னிந்தியாவிலிருந்து வந்த முதல் பிரதமர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிவி நரசிம்மராவ். இது முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? தென்னிந்தியாவிலிருந்து வந்த முதல் பிரதமர் யார் அப்படின்னா இவங்க தான். இது முக்கியமான கொஸ்டின், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், தேவகவுடா. கர்நாடகத்தோட முதல்வராக இருந்திருப்பார் தேவகவுடா. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஓகேவா, அடுத்து நரேந்திர மோடி பாருங்கள், குஜராத்தில் 2001 2014 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா முதல்வராக இருந்திருப்பார். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், குஜராத்தில் 4 முறை பார்த்திங்க அப்படின்னா முதல்வராக இருந்திருப்பார். யாருன்னா மோடி. ஓகேவா? அதே மாதிரி முதல் இந்தியாவில் 3 முறையாக பிரதமராக தேர்வாகி உள்ளவர் யாருன்னா அதுவும் இவர் தான். ஆனால் இவருக்கு முன்னாடி வாஜ்பாய் 3 முறை பிரதமராக தேர்வாகியிருப்பார். வாஜ்பாய் விட்டு வருவார். ஓகேவா? ஆனால் இவர் கண்டினியூஸாக வந்திருக்கார். ஓகேவா? அதை பார்த்து வச்சுக்கோங்க, டிஃப்ரெண்ட்டு. அடுத்து பாருங்கள், பிரதமரின்
அலுவலகம், பிஎம்ஓ ஆஃபீஸ். ஓகேவா, பிஎம்ஓ ஆஃபீஸ், அதாவது பிரதமருக்கு இந்த ஆஃபீஸ் தான் உதவுது. பிரதமருக்கு அவர்தம் செயலக உதவிகளையும் முக்கியமான ஆலோசனைகளையும் வழங்குகிறது. கரெக்டு தான். ஓகேவா, முக்கியமான ஆலோசனை எல்லாத்தையுமே இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழங்குது. அடுத்து பாருங்கள், மேல்மட்ட அளவிலான இந்திய அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளை எடுப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது. ஆமாம், கொள்கை முடிவுகள் எடுக்கிறது இந்த பிஎம் ஆஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு. ஓகேவா, அதான் இங்கே சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், அரசியலமைப்பு சாரா நிறுவனம், கான்ஸ்டியூஷனில் இல்லாதது. அரசியலமைப்பு சாரா நிறுவனம், ஓகேவா, கான்ஸ்டியூஷனில் இல்லாதது. அடுத்தது, இந்திய அரசாங்கத்தின் துறைகளான, ஓகேவா, துறைக்கான அந்தஸ்தை கொண்டுள்ளது. இந்திய அரசாங்கத்தின் துறைக்கான அந்தஸ்து இருக்குது, ஆனால் வந்து அரசியலமைப்பு அந்தஸ்து கிடையாது. ஓகேவா, அதை பார்த்துக்கோங்க. 1947 செயல்பாட்டுக்கு வந்தது. பார்த்துக்கோங்க, பிஎம் ஆஃபீஸ் 1947 செயல்பாட்டுக்கு வந்தது. ஆனால் பேரை வந்து எப்போ மாற்றிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா, 1977 வரை மொரார்ஜி தேசாய், அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரதமரின் செயலகம் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் மொரார்ஜி தேசாய் அமைச்சரவை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிரதமர் அலுவலகம்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. ஓகேவா, அதாவது பிரதமரின் செயலகம் அப்படின்னு இருந்ததை 1977 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரதமரின் அலுவலகம் அப்படின்னு மாற்றிடுறாங்க. ஓகேவா, சரி. அடுத்து பாருங்கள், ஒரு முக்கியமான பாயிண்ட், இதெல்லாம் நெட் சோர்ஸ்ப்பா, இது எங்கேயும் இருக்காது, இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை தேர்ந்தெடுப்பது பிரதமரின் அலுவலகம் ஆகும். நெட்டில் போட்டிங்கனாலே வரும். ரிசர்வ் பேங்கோட கவர்னரை யார் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா பிஎம்ஓ ஆஃபீஸ்னு வரும். நீங்கள் நெட்டில் வேணால் டைப் பண்ணி கூட பாருங்கள். ஓகேவா, கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும், பிஎம்ஓ ஆஃபீஸ்னு தான் வரும். ஓகேவா, ஏன்னா இது சோர்ஸ் வந்து எங்கேயுமே இல்லை. இந்த ஒரு இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, இது இன்னும் கேட்டதும் இல்லை, பட் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா, சரி. அடுத்து பாருங்கள், பிரதமர் அலுவலகத்தின் பணிகள். ஓகேவா, மத்திய அமைச்சகங்கள், அதுக்கப்புறம் துறைகள் மற்றும் மாநில அரசாங்கம். ஓகேவா, மாநில அரசாங்கம் இவற்றுடன் தொடர்பு கொண்டு பிரதமர் ஒரு அரசாங்கத்தின் தலைவராக தனது பணிகளை நிறைவேற்றிட உதவுகிறது. கரெக்டு தான். ஓகேவா, நித்தி ஆயோக் மற்றும் தேசிய வளர்ச்சி குழு, ஓகேவா, இவற்றின் தலைவராக தனது பொறுப்புகளை நிறைவேற்றிட பிரதமருக்கு இந்த பிரதமர் அலுவலகம் உதவுது. ஓகேவா, கரெக்டு தான். அடுத்து பார்த்திங்கன்னா பத்திரிகை துறை மற்றும் பொதுமக்களுடன் நல்ல தொடர்பை பேணிட பிரதமருக்கு உதவுது. இதுவும் கரெக்டு தான். ஓகேவா, அடுத்து பாருங்கள், பிரதமரின் கீழ் வரும் அனைத்து அலுவல் நடவடிக்கைகள், விதிகள் மற்றும் விவகாரங்களை கவனித்துக் கொள்கிறது. இதுவும் கரெக்டு தான். ஓகேவா, அடுத்து பாருங்கள், பிரதமரின் ஆணைக்கான முன்வைக்கப்படும் விவகாரங்கள் மற்றும் வழக்குகளில் விதிகள் அடிப்படையில் உதவி புரிகிறது. அடுத்தது, குடியரசுத் தலைவர் ஆளுநர்கள் மற்றும் வெளிநாட்டு தூதராக அலுவலகங்களுடன் நல்லுறவை பேணுகிறது. இதுவும் கரெக்டு தான். முத்து பாருங்கள், முக்கியமானது, பிரதமரின் சிந்தனை களஞ்சியமாக செயல்படுகிறது. எந்த ஒரு அமைச்சருக்கும் அல்லது துறைக்கும் ஒதுக்கீடு செய்யப்படாத விவகாரங்களை கொண்டுள்ளது மற்றும் கவனித்து கொள்கிறது. இதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இதில் குரூப் 1 மெயின்ஸுக்கு யாராவது பிரதமரை பற்றி எழுதணுன்னா இந்த கண்டென்ட்லாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்கோர் வருமா எனக்கு தெரிஞ்சு. 2 மெயின்ஸாக இருந்தாலும் சரி, குரூப் 1 மெயின்ஸாக இருந்தாலும் சரி. ஓகேவா, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், எனினும் பிரதமர் தலைவராக உள்ள கேபினட் தொடர்பான விவகாரங்களுக்கு பொறுப்பு ஏற்பதில்லை. கேபினட் தொடர்பான விவகாரங்களை கையாள்வதற்கு கேபினட் செயலகம் என்று தனியே ஒன்று உள்ளது. இது பிரதமரின் வழிகாட்டியாக அடிப்படையில் செயல்படுகிறது. பிரதமரின் வழிகாட்டியின் அடிப்படையிலேயே செயல்படுகிறது. பார்த்துக்கோங்க, கேபினட். ஓகேவா, கேபினட் தொடர்பான விவகாரங்களை கையாளுவதற்கு கேபினட் செயலகம் ஒன்று தனியாகவே ஒன்று இருக்குது. ஓகேவா, அது வந்து பிரதமரோட வழிகாட்டுதலின்படியே செயல்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பிஎம்ஓ ஆஃபீஸும் இருக்குது. அது வந்து பிஎம்க்கு மட்டும் தனியாக இருக்க வேலையை அது பார்த்துக்குது. ஓகேவா, சரி. அடுத்து பாருங்கள், ஒரு அரசாங்கத்தின் தலைவராக பிரதமர் தனது அனைத்து பொறுப்புகளையும் நிறைவேற்ற உதவுகிறது. ஓகேவா, இது கரெக்டு தான். துணை பிரதமர் பாருங்கள், துணை பிரதமர், பிரதமர் விரும்பினால் ஒரு அமைச்சரை துணை பிரதமராக அறிவிக்க முடியும். கரெக்டு தான். ஓகேவா, பாருங்கள், துணை பிரதமரை பற்றி கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் சொல்லலை. ஆமாம், சொல்லலை. முதல் துணை பிரதமர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். 1947 நேரு வந்து பார்த்திங்கன்னா பிஎம்மாக இருந்திருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் துணை பிரதமராக வல்லபாய் பட்டேல் இருந்திருப்பார். 1947 அவர் மண்டையை போடுற வரைக்கும் 50 வரைக்கும் வந்து அவர் தான் இருந்திருப்பார். ஓகேவா, சரி. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் இது வரைக்கும் 7 துணை பிரதமர் இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சரி. அடுத்து பாருங்கள், இடைக்கால பிரதமர் பார்த்துக்கோங்க. இந்தியாவில் இடைக்கால பிரதமராக பதவி வகித்த ஒரே நபர் யாருன்னா குல்சாரிலால் நந்தா.
அதாவது நேரு வந்து 1964 வந்து இறந்துருவார். அப்போ இந்த குல்சாரிலால் நந்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரதமராக இருப்பார். அதே மாதிரி லால் பகதூர் சாஸ்திரி 1966 இறந்துருவார். அப்பையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த குல்சாரிலால் நந்தா தான் வந்து பார்த்திங்கன்னா பிரதமராக இருந்திருப்பார். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், ஸ்கூல் புக்கில் இல்லாத ஆர்டிக்கல். இதுதான் நம்ம வந்து ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம் வீடியோவில். ஓகேவா? இப்போ ஆர்டிகல் 75 ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பாருங்கள். ஆர்டிகல் 75 1 என்ன சொல்லுது? குடியரசுத் தலைவர் பிரதமரை நியமனம் செய்கிறார். பிரதமரின் பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர் அமைச்சர்களை நியமிக்கிறார். இது 75 1. 75 2 இருக்குது. ஓகேவா? 75 2 என்னென்னா, குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அமைச்சர்கள் பதவியில் நீடிக்கலாம். அதாவது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை, ஓகேவா? இந்த பாயிண்ட் நான் வச்சோம், விரும்பும் வரை அமைச்சரவையில் நீடிக்கலாம். இது 75 2. சரி, அடுத்து 75 3. 3னா கூட்டுன்னு ஒரு 3 எழுத்து வரும்னு பார்த்தோமா? கூட்டுன்ற 3 எழுத்து வந்துருச்சா? அப்போ அமைச்சரவை குழு மக்களவைக்கு கூட்டு பொறுப்புடையதாகும். இது 3. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள் 75 4. 75 4 என்ன சொல்லுது? ஒரு அமைச்சர் குடியரசுத் தலைவர் முன்னிலையின் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துக்கொள்கிறார். இது 4. ஓகேவா? 75 4. அடுத்தது 75 5 பாருங்கள். நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் இல்லாத எந்த ஒரு அமைச்சரும் பதவியேற்ற பின் 6 மாத காலத்துக்குள்ளே ஏதேனும் முறையில் உறுப்பினராக வேணும், இல்லைனால் அவரை பதவி பறிக்கப்படும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 75 5. அதாவது யார் வேணாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரதமர் ஆகலாம். ஆனால் 6 மாதத்துக்குள்ளே என்ன ஆகணும்? 2 அவையில், அதாவது லோக்சபா இல்லை ராஜ்யசபா, 2 அவையில் ஏதாவது ஒரு அவையில் உறுப்பினர் ஆயிடணும், மெம்பர் ஆயிடணும். ஓகேவா? சரி, அதுதான் சொல்லுது 75 5. ஓகே, அடுத்தது 76 6. ஓகேவா? 76 6 பாருங்கள். அமைச்சர்களின் ஊதியம் மற்றும் படிகள் பாராளுமன்றத்தால் நிர்ணயிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறது 75 6. ஓகேவா? 75 6. அடுத்தது 75 1A பாருங்கள். ஓகேவா? 75 1A ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? 2024 குரூப் 4 கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சரி பாருங்கள், மக்களவையின் மொத்த உறுப்பினர்களில் அமைச்சர்களின் எண்ணிக்கை 15% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் 75 1A. இந்த கேபிட்டல் லெட்டரில் ஏதாவது வந்திருந்தாலே அது அமெண்ட்மெண்ட் தான் போட்டிருப்பாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதை பார்த்துக்கோங்க. சரி, இது எந்த அமெண்ட்மெண்ட்டில் இதை கொண்டு வந்திருப்பாங்கன்னா 91வது அமெண்ட்மெண்ட். ஓகேவா? 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு 2003. ஓகேவா? அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 75 1A அப்படின்றத புதுசாக கொண்டு வந்திருப்பாங்க, இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. மக்களவையில் மொத்த உறுப்பினர் 543 பேரா? மொத்த உறுப்பினரில் அமைச்சர்களோட எண்ணிக்கை வந்து 5% தாண்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்கள் 78 1. ஓகேவா? 78 1 என்ன சொல்லுதுன்னா, 78னா பிரதமரோட கடமைகள்னு தெரியும், அதுக்குள்ளே சப் கிளாஸில் 3 இருக்குது, அதனால தான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, பாருங்கள் 78 1. நாட்டின் நிர்வாகம் மற்றும் சட்டம் முன் வரையறைகள் தொடர்பாக அமைச்சரவை குழுவின் அனைத்து முடிவுகளையும் பிரதம மந்திரி குடியரசுத் தலைவருக்கு தெரிவிக்க வேண்டும். எல்லாத்தையும் வந்து தெரிவிக்கணும். ஓகேவா? இப்போ அமைச்சரவை குழுவின் அனைத்து முடிவுகள், இப்போ அமைச்சரவை வந்து பிரதமர்கிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா அதை வந்து இவர் போய் பிரசிடெண்ட்டை சொல்லணும். அது வந்து அவரோட கடமை. அதாவது பிரசிடெண்ட்டை போய் சொல்கிறது இவரோட கடமை தான். ஓகேவா? இவரோட கடமையை பற்றி தான் ஆர்டிகல் 78 சொல்லுது. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள் 78 2. நாட்டின் நிர்வாகம் தொடர்பான தகவல்கள் மற்றும் சட்டம் தொடர்பான ஆலோசனைகளுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் அழைக்கிறார். ஓகேவா? குடியரசுத் தலைவர் பிரதமர் ஆலோசனைகளுக்கு. ஓகேவா? நாட்டின் நிர்வாகம் தொடர்பான தகவல்கள் மற்றும் சட்டம் ஏதாவது அந்த நாட்டோட நிர்வாகம் சம்மந்தப்பட்ட சட்டம் ஏதாவது புதுசாக இயற்ற போகிறாங்க அப்படின்னா, ஏதாவது புதுசாக தகவல் இருக்குது அப்படின்னா, அந்த ஆலோசனைகளுக்கு குடியரசுத் தலைவர் வந்து பிரதமர் வந்து கூப்பிடுவார். ஓகேவா? குடியரசுத் தலைவர் வந்து பிரதமராக கூப்பிடுவார். அதுதான் வந்து 78 2. ஓகேவா? அதுக்கு வந்து கம்பல்சரி இவர் போகணும். அது போகிறது இவரோட கடமை. அதை தான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள் 78 3. ஓகேவா? 78 3. ஒரு அமைச்சர் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் குறித்து குடியரசுத் தலைவர் வினவினால் அது தொடர்பாக அந்த அறிக்கையை பிரதமர் அளிக்க வேண்டும். இப்போ ஒரு அமைச்சரை பற்றி இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்காங்க பார்லிமெண்ட்டில், அதாவது மக்களவையில் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் ஏதாவது ஒரு மசோதா வந்து கொண்டு வர்றாரு, அந்த அமைச்சர் ஏதோ ஒரு மசோதா கொண்டு வர்றாரு.
அந்த மசோதா வந்து எப்பேற்பட்ட மசோதான்னு சொல்லி பிரசிடெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட கேட்குறாரு. அப்படி பிரைம் மினிஸ்டர்கிட்ட கேட்கும்போது பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மசோதாவோட டீட்டெயில் எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு இந்த மசோதா கொண்டு வர போகிறான்னு டீட்டெயில் வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி தராமல் இருக்கக்கூடாது. ஓகேவா? என்ன தான் மசோதா பாஸ் ஆனாலுமே பிரசிடெண்ட்டுக்கு கையெழுத்து போட்டால் தான் அது வந்து ஆக்டாக மாறும். பட் இருந்தாலும் ஏதாவது அதில் ஏதாவது டவுட் அப்படின்னா அது சம்மந்தப்பட்டு இவர் எதாவது பேசினார்னா அந்த அறிக்கையை வந்து உடனே வந்து பிரதமர் வந்து பிரசிடெண்ட்டை கொடுக்கணும். அதை தான் வந்து 78(3) சொல்லுது. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். பிரதமர் வந்து பதவி வழி தலைவராக உள்ள அமைப்புகள் என்னென்னா மத்திய திட்டக்குழு, அதான் நிதி ஆயோக் சொன்னல, அது தேசிய வளர்ச்சி ஆணையம், தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சில், மாநிலங்களுக்கிடையான கவுன்சில். ஓகேவா? அதே மாதிரி பிரதமரால் பரிந்துரைக்கப்பட்டு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டவர்கள். பார்த்துக்கோங்க, பிரதமர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். அதாவது இவங்களை இந்த போஸ்டிங்கில் நம்ம போடலான்னு ரெக்கமெண்ட் பண்ணுவார். அப்படி ரெக்கமெண்ட் பண்ணி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறவங்க யார் யாருன்னா முன்ன தான் பார்த்தோம். அட்டார்னி ஜெனரல் 76. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஏஜி பார்த்துக்கோங்க 148 சிஏஜி. ஓகேவா? அடுத்தது யூபிஎஸ்சி 316 பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? தேர்தல் ஆணையம் 324 பார்த்தோமா, தேர்தல் ஆணையர். சரி, இதெல்லாம் ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். பிரதமர் வந்து பாருங்கள் இதுக்கும் தலைவர் இருக்கார். தேசிய நீர்வள ஆதார கவுன்சிலுக்கும் தலைவராக இருக்கார். தேசிய அறிவியல் கழகம் நம்ம முன்ன தான் பார்த்தோம், அதுக்கு இவர் தான் தலைவராக இருக்கார். பிரதமரால் பரிந்துரைக்கப்பட்டு, அதாவது இவரை வந்து நியமிக்கலான்னு சொல்லப்பட்டு மாநில நிதி ஆணையத்தின் தலைவர் உறுப்பினர்கள் கூட வந்து பிரதமரால் வந்து நியமிக்கப்படுவாங்க. அதாவது பிரதமரால் பிரதமர் வந்து சொல்லுவார், பிரசிடெண்ட் வந்து நியமிப்பார். ஓகேவா? அந்த மாதிரி பரிந்துரைக்கிறதுல இவங்களும் வருவாங்க. இதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். இப்போ இது வரைக்கும் இருந்த பிரதமர், ஓகேவா? ஃபஸ்ட்டு நேரு இருந்திருப்பார். நேரு வந்து May 27, 1964 நேரு வந்து டெத் ஆகிடுவார். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நேருவோட டெத் டேட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். முதல் பிரதமர் மற்றும் நீண்ட காலமாக இருந்தவர் இவர் தான். ஓகேவா? எத்தனை வருஷம் அப்படின்னா 17 வருஷம். இன்னும் அந்த ரெக்கார்டு இன்னும் யாரும் பீட் பண்ணலை. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். குல்சாரிலால் நந்தா வந்து முதல் தற்காலிக பிரதமர். ஆனால் 2 டைம் வந்திருக்கார், 2 times. ஓகேவா? 2 டைம் இருந்திருக்கார், அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். லால் பகதூர் சாஸ்திரி 1966 டெத் ஆகிடுவார். ஓகேவா? அந்த தாஷ்கண்ட் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்துக்கு போயிருப்பார். தாஷ்கண்ட்லேருந்து ரிட்டன் வரும்போது ஃப்ளைட் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஃப்ளைட் வந்து டமால்னு ஆக்சிடெண்ட் ஆகிடும். அப்போ வந்து இவர் இறந்துருவார். அதனால் வந்து அப்போ ஒரு டைம் பார்த்திங்க அப்படின்னா இந்த குல்சாரிலால் நந்தா வந்து 2வது டைமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தற்காலிகமாக வந்து நியமிக்கப்பட்டிருப்பார். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். இந்திரா காந்தி வருவாங்க. முதல் பெண் பிரதமர் மற்றும் தேர்தலில் தோற்ற முதல் பெண் பிரதமரும் இவர் தான். ஓகேவா? 2யுமே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது மொராஜி தேசாய் 1977 79 வரைக்கும் இருந்திருப்பார். மிகவும் வயதான பிரதமர் யாருன்னா மொராஜி தேசாய் தான். ஓகேவா? இவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா 44வது அமெண்ட்மெண்ட்டில் நிறையா கொண்டு வந்திருப்பார்ப்பா இவர். ஓகேவா? இவரை பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்கள். பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த முதல் நபரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் தான். ஓகேவா? முதலாவது காங்கிரஸ் அல்லாத ஆட்சி. நான் சொன்னேன்ல, முன்ன தான் பார்த்தோம். முதல்ல காங்கிரஸ் அல்லாத இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் தான் வந்திருப்பார். சரி, அடுத்து பாருங்கள். சரண் சிங் வந்து 79 80 வரைக்கும் இருந்திருப்பார். ஒரு வருஷம்தான் பாருங்கள். கூட்டணி அரசாங்கம். ஓகேவா? நாடாளுமன்றம் எதிர்கொள்ளாத ஒரே பிரதமர் யாருன்னா சரண் சிங் தான். இதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாடாளுமன்றத்தையே சந்திக்காத ஒரே பிரதமர் யாருன்னா சரண் சிங். ஓகேவா? சரண் சிங்கை பார்த்து வச்சுக்கோங்க. சரண் சிங். ஓகேவா? நாடாளுமன்றமே போகல, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரண் சிங். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். இந்திரா காந்தி. ஓகேவா? இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட முதல் பிரதமர். அக்டோபர் 31, 1984. ஓகேவா? அவங்க டெத்தான டேட் இந்திரா காந்தி. ஓகேவா? அதே மாதிரி வல்லபாய் பட்டேல், அவரோட பிறந்தநாளும் அப்போ தான் வரும்னு நினைக்கிறேன். 31 வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். ராஜீவ்காந்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா December 2, 1989 வந்து பார்த்திங்க அப்படின்னா இறந்துருவார். மிகவும் இளம் வயது பிரதமர். ஓகேவா? ஏன்னா 89 அவர் இறந்துருவார். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த December 2 பார்த்தீங்களா, இது வந்து ஸ்கூல் புக்கில் ஒரு டேட்டு கொடுத்துருப்போம். 12th ஜாகிரஃபியில்.
தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பான். ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த போபால் இருக்குது பார்த்தீங்களா, போபால் விஷவாயு 1984 டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி நைட்டு. ஓகேவா, அது நைட்டு 3ஆம் தேதி காலையில். ஓகேவா, அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எம்ஐசி அப்படின்ற கேஸ் ஒன்று. ஓகேவா, எம்ஐசி கேஸ் ரிலீஸ் ஆகிடும். எம்ஐசி மெத்தில் ஐசோசயனைடுன்னு சொல்லுவாங்க, அந்த கேஸ் ரிலீஸ் ஆகிடும். ஓகேவா, அது ரிலீஸ் ஆனாலும் அந்த டேட்டில் அப்போ நிறைய பேர் வந்து டெத் ஆகிடுவாங்க, நிறைய பேர் ஊனமுற்றமாக மாறிடுவாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் 2ஆம் தேதி வந்து அதை நினைவு கூர்ற இதாக வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க, தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள். விபி சிங் டிசம்பர் 2, 1989 நவம்பர் 10, 1990 நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் பதவி இறக்கப்பட்ட முதல் பிரதமர் யாருன்னா விபி சிங் தான். ஓகேவா, நாம் முன்ன பார்த்தோம்ல 1990 விபி சிங் இந்த மாதிரி நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் இது பண்ணிடுவாங்கன்னு, அதுதான். அடுத்து பாருங்கள் சந்திரசேகர் வந்தீங்க அப்படின்னா 90-91 ஒரே வருஷம்தான். ஓகேவா, பிவி நரசிம்மராவ் இவரை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தென்னிந்தியாவிலிருந்து வந்த பிரதமர் பிவி நரசிம்மராவ் தான். ஓகேவா, 91. ஓகேவா, இந்த விபி சிங் அரசாங்கம் வந்து அந்த மண்டல் கமிஷன் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே வச்சுருவாங்க. நரசிம்மராவ் அரசாங்கம் வந்து அதை எடுத்து செயல்படுத்திடுவாங்க. இது வந்து அந்த ஏரியாவில் இது ரொம்ப முக்கியம். அந்த இடஒதுக்கீடு டாப்பிக்கில் இவங்க 2 பேர் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த விபி சிங் அரசாங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை அப்படியே வச்சுருவானுங்க. ஓகேவா, விபி சிங்கு இவன் சந்திரசேகர் இல்லை, விபி சிங்கு. ஓகேவா, இதை அப்படியே வந்து பெண்டிங்கில் போட்டுருவாங்க. ஓகேவா, பெண்டிங்கில் போட்டுருவாங்க. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டல் கமிஷனோட ரிப்போர்ட்டை எடுத்து இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணிடுவாங்க. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள். 13 வாஜ்பாய் மிகவும் குறைந்த பதவிக்காலம் வைத்தர் ஒரு மட்டும் தான், வெறும் 13 நாள் பிரதமராக இருந்திருப்பார். மறுபடியும் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து இறக்கி விட்ருவானுங்க. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள். ஹெச்டி தேவகவுடா வந்திருக்காரு, நாடாளுமன்ற ஐக்கிய முன்னணி தலைவர். ஓகேவா, பார்த்தோம். இந்திரகுமார் குஜ்ரால், அதாவது ஐக்கிய குஜ்ரால்னு சொல்லுவாங்கள்ல, ஐக்கிய குஜ்ரால் தொங்கு பாராளுமன்றம் அவரோட இதில் தான் வந்திருக்கும். இந்த தொங்கு பாராளுமன்றம் வந்தாலே ஐக்கியாவை போட்டுருங்க. ஓகேவா, ஐக்கிய குஜராலை போட்டுருங்க. அடுத்து பாருங்கள் வாஜ்பாய் 98 பாருங்கள். அடுத்து பாருங்கள் வாஜ்பாய். ஓகேவா, 98, 99. ஓகேவா, 13 மாதம் அங்கே 13 நாள், இங்கே 13 மாதம் வந்து பதவி வகிச்சிருப்பார். அடுத்து பாருங்கள் வாஜ்பாய் மறுபடியும் இங்கே தான் 3 முறை பிரதமரான ஒரே நபர். 2வது நபர் மோடி. ஆனால் இவர் வந்து கண்டினியூஸாக வந்து ஆகிருக்க மாட்டார், இடையில விட்டு. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா மோடி வந்து கண்டினியூஸாக இருப்பார். சரி, டாக்டர் மன்மோகன் சிங் பாருங்கள், 2004 2014 வரைக்கும். ஓகேவா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. மன்மோகன் சிங் வந்து 2014 வரைக்கும். ஓகேவா, 2004 ஓகேவா, 2004 2014 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மன்மோகன் சிங். ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள். 2014 இப்போ வரைக்கும் யார் அப்படின்னா நரேந்திர மோடி தான்ப்பா. ஓகேவா, கண்டினியூஸாக 3 டைம்ஸ் 3 டைம். ஓகேவா, கண்டினியூஸாக இருக்கார் மனுஷன். ஓகேவா, சரி, பிரதமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தான். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின்லாம் தாண்டாது, நீங்கள் பயப்படாதீங்க. ஓகேவா, இந்த வீடியோவை மட்டும் நல்லா பாருங்கள், ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பாருங்கள். ஏதாவது புரியல அப்படின்னா கீழே கமெண்டில் கூட வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஓகேவா, சரி, ஓகே. இதை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஏதோ எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேவா, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி யாருன்னா வந்து குரூப் 1 மெயின்ஸு குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க இந்த நோட்ஸை கூட யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா, சரி, ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.